வரலட்சுமி விரதம் தோன்றிய கதை. கேட்ட வரங்களையும் மட்டுமன்றி கேட்காத வரங்களையும் கொடுப்பவள் மகாலட்சுமி. பார்க்கடலில் தோன்றிய செல்வங்களின் அதிபதியான லட்சுமி தேவியே பூலோக மக்களின் நன்மைக்காக சொன்ன. சௌராஷ்டிர மன்னன் பத்ரசர்மா தீவிர விஷ்ணு பக்தர். இவரது மனைவி சந்திரிகா. இவர்களுக்கு 7 ஆண் பிள்ளைகளும் ஒரு பெண் பிள்ளையும் இருந்தனர். பெண் குழந்தைக்கு சேமா என்று பெயரிட்டு வளர்த்தனர். சந்திரிகா எப்பவும் தெய்வ பக்தி, நல்ல குணம், கல்வி, கற்பு என தான தர்மத்தோடு இருந்தாங்க. கோபம் தாபம் இல்லாமல் சாந்தமான குணத்தோடு வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட குணத்தை பார்த்து அவங்களுக்கு மகாலட்சுமி ஆசி வழங்கலாம் என நினைச்ச போது ஒரு துவாதசி வெள்ளிக்கிழமை தினத்தில் சுமங்கலி உருவத்தில் அந்த புறத்திற்கு போயிருக்காங்க. அன்னைக்கு சந்திரிகா வயிறு முட்டை சாப்பிட்டு வெத்தலைப்பாக்கு போட்டு கொண்டு இருந்தாங்க. சுமங்கலி பெண்ணை பார்த்து சந்திரிகா, அம்மா நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவள் சந்திரிகா, நீ ரொம்ப நல்லவள் தான். லட்சுமி தேவி அவதரிச்ச துவாதசி அன்னைக்கு விரதம் இருந்து லட்சுமி தேவியை பூஜிக்காம இப்படி வயிறார சாப்பிட்டு இருக்கியே, இது நியாயமா? ஒரு சாதாரண பெண் எப்படி நம்ம இப்படி பேசலாம்? நான் இந்த நாட்டோட மகாராணி, என்னையே நீ கேள்வி கேட்கிறியான்னு கோபப்பட்டு மகாலட்சுமியோட கன்னத்தில் அரைஞ்சிறாங்க. மங்களி உருவத்தில் இருந்த மகாலட்சுமி கண்ணுல கண்ணீரோட அந்த புறத்தில் இருந்தாங்க. அப்ப சந்திரிகாவோட மகள் சேமா, ஏன் அழறீங்க மகாலட்சுமியை பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு லட்சுமி தேவி, உங்க அம்மா என் கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா ஷியாமா கேட்டாங்க. அதுக்கு, நான் ஆடி வளர்ப்பிறைக்கு முன்னால் வரக்கூடிய துவாதசி வெள்ளிக்கிழமை அன்று 16 வகையான செல்வத்தையும் வழங்கக்கூடிய லட்சுமியை நினைத்து பூஜித்து வான்னு சொன்னேன். அப்போ திருமணம் முடிந்து வேறு வீட்டுக்கு போற ஷியாமா மகாலட்சுமி சொன்ன விரதத்தை கடைபிடிச்சு வராங்க. பத்ரசர்மா மன்னன் செல்வ செழிப்பை இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட குடும்பம் வீதிக்கு வருது. ஷியாமாவும் அவளது குடும்பமும் செல்வ செழிப்போடு வளர்ந்து வராங்க. பத்ரசர்மா மன்னனும் நாட்டை எதிரிக்கிட்ட இழுந்து காட்டுக்கு வராங்க. இந்த செய்தி கேள்விப்பட்ட ஷியாமா அவங்கள தன்னோட நாட்டுல தங்க வச்சு ஒரு சேவகன் மூலமா உணவு அளித்து வராங்க. ஒரு நாள் ஒரு பாத்திரத்துல நிறைய தங்க காசுகளை போட்டு மூடி வச்சு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு எங்காவது போய் பொடிச்சுக்குங்கன்னு தன்னோட அம்மா அப்பா கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. அப்போ பத்ரசர்மா மன்னன் அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தாரு. அதுல தங்க காசுக்கு பதிலாக கரித்துண்டுகள் இருந்திருக்கு. அது ஏன்னு ஷேமா கிட்ட கேட்க, அப்போதான் தன்னோட தாய் மகாலட்சுமி அவமதிச்சது தெரிய வந்தது. உடனே வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிற முறையை அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துறாங்க. அவங்களும் மகள் சொல்லி கொடுத்த மாதிரி விரதத்தை கடைபிடிச்சு வராங்க. நாளுக்கு நாள் அவங்க வீட்டுல செல்வம் பெருக ஆரம்பிச்சது. பத்ரசர்மா மன்னனின் மனதில் தைரியலட்சுமி குடியேறி தன்னோட ஆதரவர்களோடு நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி பெற்றார். தன்னோட பெற்றோர் நல்ல நிலைக்கு வந்தது மகிழ்ச்சியடைந்த ஷியாமா இந்த விரதத்தை மற்ற பெண்களுக்கும் எடுத்து கூறுகின்றார். அனைவருமே அந்த விரதத்தை கடைபிடித்ததும் அந்த நாடே செல்வி செழிப்பா மாறினது. இந்த கதையை கேட்டவங்களும் கேட்டுக்கொண்டு இருப்பவர்களும் நல்ல சுகத்தை புண்ணியம் கோடி கிடைக்கும். திருச்சிற்றம்பலம்.